வள்ளுவ பெருந்தகை காலமறிதல் அப்படின்ற அதிகாரத்தில் சொல்கிறாரு, அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் அப்படின்றார். செய்ய முடியாத செயல்னு ஒன்று இருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா செயலும் செய்யக்கூடிய செயல் தான், செய்ய முடிஞ்ச செயல்தான். ஆனால் அததுக்கு உரிய கருவி, காலம் இதெல்லாம் தெரிஞ்சு செய்யணும். ஒரு வேலையை செய்யணுன்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், என்னென்ன உபகரணங்கள் வேணும், அதெல்லாம் தெரிஞ்சு இருக்கணும். எந்த நேரத்தில் இது செய்தால் சக்ஸஸாக செய்து முடிக்கலாம் அப்படின்னு தெரியணும். அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படின்னு இன்னொரு குறளில் சொல்வார். அதே போல் காலமும் கருவியும் அறிந்து செய்தால் செய்ய முடியாத செயல்னு ஒன்றுமே கிடையாது. எல்லா செயலும் சுலபந்தான். இது இன்றைக்கு நிறைய செயல் செய்கிறவங்களுக்கு ரொம்ப பொருத்தம். படிக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, முன்னாடி எதையோ ஒன்று செய்துட்டு நிறைய நேரம் தொலைக்காட்சியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் படிக்கிறாங்க. அது தூக்கம் வர்றப்போ படிக்கிறாங்க. அப்போ படிக்கிறது கூடுமான வரை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேடிக்கை பார்த்துக்கிட்டே படிக்கிறது முழுசாக பதிவாகாது. அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு செயலை செய்கிறோன்னா அதுக்குரிய நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அமைதியான நேரம். விடியல் நேரத்தில் படிக்கிறப்போ நம்ம உடம்பு தூங்கி எழுந்து ஓய்வுக்கு பிறகு எல்லா உறுப்புகளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மற்ற சிந்தனைகள் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் படிக்கிற போது தெள்ள தெளிவாக புரியும், ஞாபகம் இருக்கும். அமைதியாக இருக்கணும், மற்ற ஒலிகளினுடைய தொந்தரவு இல்லாமல் இருக்கணும், கவன சிதறல் இல்லாமல் இருக்கணும். அப்படி படித்தா அது நல்ல ஞாபகத்தில் நிற்கும். ஏதோ ஒன்று தொலைக்காட்சியை போட்டுட்டு படிக்கிறப்போ அந்த கவனம் ஷிஃப்ட் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஏதோ இருக்கும், பல பேர் பேசுவாங்க, யாரோ வருவாங்க, ஏதேதோ சிந்தனைகள் மாறுபடும். ஒரு ஃபோன் அடிக்கும். இப்போ கவனச்சிதறல்கள் நிறைய இருக்கும். அப்போ படிக்கிறது முழுமையாக ஞாபகத்தில் நிற்கிறது கஷ்டம். அதையே விடியல் நேரத்தில் படிக்கிறப்போ நல்லா இருக்கும். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவரே சொல்லியிருக்கார். இதை எந்த நேரத்தில் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு படிக்கிறப்போ கசடு இல்லாமல் தெளிவாக புரிஞ்சு படிப்பாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு செயல் செய்கிறதுக்கும், எல்லா செயலுக்கும் இது பொருந்தும். செய்ய முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. காலம் உபகரணம் அறிந்து செய், அதுதான் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார்.